அலைக்கும், வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் அடுப்பு பக்கமே போகாமல் சூப்பரான ஒரு மாங்காய் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக 2 பழுத்த மாங்காவை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ மாங்காவை தோல் நீக்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கூடவே இனிப்புக்காக நான் இங்கே மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு மில்க் மேட் இதில் சேர்த்துக்கிறேன். மில்க் மேடுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், ஆனால் மில்க் மேட் சேர்த்தும் போது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாங்காவை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரை மூடி அளவுக்கு தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த தேங்காவை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பால் தேவைப்படுங்க. அதனால் நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்கான தேங்காய் பாலாக நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கும்போது நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றி வடிகட்டிடாதீங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருந்தேன். அதில் இந்த அளவுக்கு திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கிட்டேன். இனி பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் அரைச்சி ஒரு பவுலில் போட்டிருந்தோம் இல்லையா, அதிலே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பாலையும் அப்படியே ஊற்றிடுங்க. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மாங்காய் அரைக்கும் போது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் அங்கங்கே மாங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக திப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு அளவுக்கு நீங்கள் மாங்காவை அரைச்சா போதும். அப்படி நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரு பீஸ் மாங்காய் துண்டு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் நட்ஸு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. நான் பாதாம், முந்திரி, கிரேப்ஸுன்னு சேர்த்துக்கிறேன். இனி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரத்துக்கு நல்லா சில்லானதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.